வணக்கம். வில்வ துளசி எங்கள் சேனல் சார்பாக குழு சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு இந்த சேனல் மூலமாக வெளிச்சத்துக்கு வராத பல கிராமத்து கோயில்களை கொண்டு வந்துகிட்டு இருந்தோம். ஆனால் என்னவோ தெரிய நிறைய பேர் கேட்டாங்க, சார் எல்லாமே செய்கிறீங்க, பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான், இருந்தாலும் அதையும் நீங்கள் செய்யணும் இல்லையா, அடுத்த வீட்டுக்கு அப்படிங்கிறத விடையும் நம்ம சொந்த வீட்டுக்கு எதாவது செய்யணும் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அது எனக்கு மனசை உறுத்துச்சுங்க. எனவே தாங்க இன்று நாம் காணவிருக்கும் ஒரு அழகிய திருத்தலம் அருள்மிகு கடும்படி சொல்லியம்மை சமேத ஸ்ரீ சாட்சிநாத சுவாமி திருக்கோயில் திருப்புறம்பியம். சோழ வடநாட்டில் தஞ்சை மாவட்டத்தின் கோயில் நன்னகரமாம் கும்பகோணத்திற்கு வடமேற்கே சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருப்பதுதான் இந்த அழகிய திருப்புறம்பியம் திருத்தலம். நால்வரால் பாடல் பெற்ற காவேரி வடகரை தல வரிசையில் 48வது திருத்தலமாக இது விளங்குகிறது. பரஞ்சோதி முனிவரின் புராணத்தில் 64வது படலமான சாட்சிநாத படலத்திற்கு ஆதாரமாக விளங்கும் இந்த திருத்தலம் மிக அழகாக பராமரிக்கப்படுகிறது. முதலாம் ஆதித்ய சோழ சாம்ராஜ்யத்தின் வெற்றியின் அடித்தளமாகவும் சோழ வரலாற்றில் திருப்பு முனையாகவும் அமைந்த வீரத்தின் விளைநிலம் திருப்புறம்பியம் புராண பழமையும் வரலாற்று பெருமையும் மிக்க இந்த திருத்தலம் மூர்த்தி, தலம், தீர்த்தம் என 3 வகையிலும் சிறப்புமிக்க தலமாக கருதப்படுகிறது. ராகு அந்தர கர்ப்பத்தில் ஏற்பட்ட பிரளயத்தில் சிவபெருமான் ஆணைக்கு இணங்க திருப்புறம்பியம் திருத்தலத்தை தன் கருணையால் அழியா வண்ணம் காத்த ஸ்ரீ பிரளயம் காத்த விநாயகர், நத்தான் கூடு, கிளிஞ்சல்கள், கடல் நுரை இவற்றாலான தெய்வ திருமேனி கொண்டவர் இத்திருத்தலத்தில் அருள்பாலித்து வருகிறார். ஸ்ரீ வருண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இப்பெருமானுக்கு ஆண்டுதோறும் வரும் விநாயக சதுர்த்தி திருநாளில் இரவு முழுவதும் தேனால் செய்யப்படும் அபிஷேகமானது முழுவதும் விநாயகர் திருமேனியில் உறிஞ்சப்படுவது கண்றைந்த காட்சியாக இன்று வரை விளங்கி வருகிறது. விநாயகர் சதுர்த்தி என்று ஸ்ரீ பிரளயம் காத்த விநாயகரை தரிசனம் செய்தால் சர்வ சங்கடங்களும் நிவர்த்தியாகும் என்பது தொன்னம்பிக்கையாகவே விளங்கி வருகிறது. இத்தலத்தின் வன்னி மரத்தடையில் தங்கிய அரதனகுப்தன் என்னும் தல வணிகனை அரவம் தீண்ட அவனுடன் வந்த கன்னி ரத்னாவளி புன்னைவனநாதனிடம் புலம்பியிருக்கிறாள். கருணை கொண்ட ஈசன் வணிகனை உயிர்ப்பித்ததுடன் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு தானே முன்னின்று திருமணம் செய்து கொண்டு அருளினார். பின்னர் தன வணிகரின் மூத்த மனையாள் மதுரையில் தொடுத்த வழக்கில் புறம்பியத்து ஈசனான புறம்பியநாதர், புன்னைவனநாதர் இத்தலத்து வன்னிமரம், மடைப்பள்ளி, கிணறு சகிதமாக மதுரையில் சாட்சியளித்து சாட்சி உரைத்தார். அதன் சான்று மதுரை திருக்கோயிலிலே ஈசான்ய பாகத்திலே கற்றளி உருவில் காண கிடைக்கின்றது. இப்புராணத்தை ஒட்டியே இறைவனான புன்னைவனநாதர் அருள்மிகு சாட்சிநாதர் என போற்றப்படுகிறார். நீதி சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளில் வெற்றி பெற வேண்டி ஈசனை வழிபட்டால் நினைத்த காரியம் ஜெயமாகும். ஆயில்ய நட்சத்திரத்திற்கு இது பரிகார தலமாக விளங்குகிறது. இப்புராணத்தையே திருவிளையாடல் என்னும் தமிழ் திரைப்படத்திலே கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் சிவலிங்கம் சாட்சி சொன்ன முறையும் பொய்யோ, மாமன் திருச்சபை இனே வழக்குரைத்த கதையும் பொய்யோ என எழுதியிருப்பது நினைவு கூறத்தக்கது. இத்திருத்தலத்தின் அம்பிகையான இஷீரசவாணி எனும் கடும்படி சொல்லியம்மையை வழிபட கடுஞ்சொற்களை பேசுவோர் மிகவும் இனிமையான சொற்களை பேச விரும்புவர். வாக்கு வன்மை பெறும் திக்குவாய் மற்றும் குளறி பேசும் குழந்தைகள் இந்த அம்மைக்கு தேன் அபிஷேகம் செய்த தேனை நாக்கில் தடவி வர சொல்லாற்றல் பெறுவர். இசை வல்லுநர்கள், பாடகர்கள், பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள் அம்பாளின் சந்நிதியில் தங்களது ஆற்றலை சமர்ப்பித்தால் அந்த வருடம் முழுவதும் நல்வாய்ப்புகள் அமையும் என்பது ஐதீகம்.
குரல் வளம் இல்லாத குழந்தைகளுக்கு அவர்களது நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு அம்பிகையான ஸ்ரீ குகாம்பிகை ஆறுமுகனை குழந்தை வடிவமாக தன் மகனை இடையில் ஏற்றியிருப்பது போல் ஏற்றி அரவணைத்தவாறு அற்புத காட்சி தருகிறாள். இவ்வன்னைக்கு பௌர்ணமி தினத்தன்று சாம்பிராணி தைலம் மட்டுமே சாத்தப்படுகிறது. குழந்தை பாக்கியம், சுகப்பிரசவம் மற்றும் திருமண பிரார்த்தனைக்கு இனிதே அருள்பாலிக்கும் அன்னையாக குகாம்பிகை விளங்குகிறார். இது மட்டுமல்லாமல் புறம்பயம் இதனில் அரம்பல அருளியும் திருக்கோயிலின் ராஜகோபுரத்திற்கு வெளியே தனி திருக்கோயில் கொண்டு சனகாதி முனிவர்களுக்கு 4 வேதங்களையும் உபதேசிக்கும் அற்புத மூர்த்தியான தட்சிணாமூர்த்தி கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம், தொழில் அருள்பாலிக்கும் தென்முகக் கடவுளாக விளங்குவதும் இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. இத்தலத்திலே வைகாசி மாதத்தில் வணிகர் நாடகமும், அதாவது சிவனின் 64வது திருவிளையாடலும், ஆவணி மாதத்தில் வரும் விநாயகர் சதுர்த்தி திருவிழாவும், குரு பெயர்ச்சி திருவிழாவும், மாசி மாதத்தில் பிரம்மோற்சவமும் இனிதே நடைபெற்று வருகிறது. இந்த அழகிய திருத்தலமானது மதுரை ஆதீனத்திற்கு கீழே வருவதாலோ என்னவோ மிகச் சிறப்பாகவும் அழகாகவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த அழகிய திருத்தலத்தை தாங்களும் ஒரு முறையாவது தரிசித்து அருள் பெற எங்கள் குழுவானது உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஆகவே வெளிச்சத்துக்கு வராத கோயில்னு நான் சொன்னாலும் இந்த சேனலில் இது வெளிச்சத்துக்கு வந்த கோயில் எல்லாரும் போட சொன்னதுனால போட்டிருக்கேன். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலன்னா தெரிஞ்சுங்க. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கும் வாங்கள், வணங்குங்கள், வரம் பெறுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.